பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் வேண்டும் என்றே பொய் பிரச்சாரம் செய்வதாக பொள்ளாச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் சி மகேந்திரன் விமர்சித்துள்ளார். தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவருடன் நமது கோவை செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். பொள்ளாச்சி தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கள சூழல் எப்படி இருக்கு சார்? பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளாக சரியாக திட்டமிட்டு எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை என்பதை மனதில் கொண்டு சரியாக திட்டமிட்டு பணியாற்றியிருக்கிறேன். பொள்ளாச்சி கோவை சாலை, பொள்ளாச்சியில் முள்ளுப்பாடி மேம்பாலம், கிணத்துக்கடவு மேம்பாலம், ஒத்தக்கால் மண்டபம் மேம்பாலம், ஈச்சனாரி விநாயகர் கோவில் அருகே மேம்பாலம் என ஒரு சிலையை செதுக்கும் போது ஒரு சிற்பி எவ்வளவு அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அதை போல பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சாலை மிக அழகாக வடிவமைத்துள்ளோம். அதை போலவே பொள்ளாச்சி திண்டுக்கல் சாலை 3650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக அற்புதமாக மிக அழகாக எக்ஸ்பிரஸ்வே அமைக்க பூமி பூஜை போட்டு அந்த பணிகள் தொடங்கியுள்ளன. அதை போலவே கொப்பரை விலை உயர்வு, நான் 2014 நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற போது கொப்பரை விலை 52.50 பைசா தான் இருந்தது. ஆனால் மக்கள் கடந்த தேர்தலின் போது மக்களுடைய கோரிக்கை கொப்பரை விலை உயர்த்த வேண்டும் என்பது, அதாவது மத்திய அரசால் நிர்ணயிக்க வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலை 52.50 பைசா இருந்தது. என்னுடைய கன்னி பேச்சில் தொடங்கி 11 முறை பாராளுமன்றத்தில் பேசி துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து போராடி 95 ரூபா 21 பைசாவாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளில் இல்லாத அந்த விலை உயர்வு, 50 ஆண்டில் 52 ரூபா இருந்த 50 பைசா இருந்த விலை உயர்வை 5 வருடத்திலே கடுமையாக போராடி 95 ரூபாயாக பெற்றுக் கொடுத்து தென்னை விவசாயிகள் வாழ்வில் வளம் சேர்த்துள்ளேன். குறிப்பாக சார், நீங்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினாலும் உங்களுடைய எதிரணிகள் எதிர்க்கட்சிகள்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டுறது, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பொள்ளாச்சி பாலியல் விவகாரம். அது இந்த தேர்தல் எதிரொலிக்கு நினைக்கிறீங்களா? இல்லை, அது பொய்யான பிரச்சாரம் என்பதை மக்கள் முழுமையாக உணர்ந்துள்ளார்கள். அதற்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் செய்த பணிகளை மட்டுமே முன்னிறுத்தி மக்கள் அதை வரவேற்கிறார்கள். இது வழக்கு தொடுக்கப்பட்டது அரசு, நம்ம அம்மா அரசு தான் அதுக்கு அவர்களை அந்த பாதிக்கப்பட்டவர்களை சமாதானம் சொல்லி வழக்கு பதிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். சிபிஐ உத்தரவுக்கும் அரசு பரிந்துரை செய்துள்ளது. கண்டிப்பாக குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை வழங்கும் அளவுக்கு சிறந்த வக்கீல்களை அமர்த்தி அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும். சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். அம்மாவின் அரசு பெண்கள் பாதுகாப்பில் மிக முக்கியத்துவம் கொடுக்கும். குறிப்பாக 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கடந்த 5 ஆண்டுகள் செய்துள்ளதால் மக்கள் தன்னை நம்பி வாக்களிப்பார்கள். வெற்றி உறுதி என்பது சி மகேந்திரன் கருத்தாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவு ரமேஷுடன் பிரசாந்த்.